உங்கள் தேர்தலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அவன் 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சா, இன்னொரு பாட்டன் கப்பல் ஓட்டும் போது 1 லட்சம் ரூபாய் அன்னைக்கு நன்கொடையா கொடுத்தான். வள்ளல் பாண்டித்துறை தேவர் தானே, அவர் பேரை வைக்க கூடாதா? ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க தாத்தா மூக்கையத்தவர் பேரை வைக்க கூடாதா? ஏன் எங்க அடையாளம் வந்துருமில்ல? சரி, இந்த விண்ணூர்தி நிலையத்துக்கு பேர் வைக்கணும். முத்துராமலிங்க தேவர் மூக்கையத்தவர் வச்சா தானே பிரச்சனை உனக்கு? பாண்டியன் நெடுஞ்செலியன் வையவனா கேள்வி கேட்டா பாப்போம். உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு தமிழன் பேசுறத பாருங்க. ஒரு தமிழர்கள் கருணாநிதி தான் தமிழ் கடவுள்னு சொல்றத கேட்டுக்கிட்டு இந்த சனம் எல்லாம் தன்னலவாதிகள் பெருகி போய் நத்தி பிழைக்கிற கூட்டம், அற்ப பதவிக்கு அலைகிற கூட்டம் பெருகுனதுனால இந்த இனம் அவமானப்பட்டு நிக்குது. இந்த இனம் தான் உலகத்துல தன்மானத்துக்கு இயக்கம் கண்டுச்சு, சுயமரியாதைக்கு இயக்கம் கண்டுச்சு, அவமரியாதை சின்னமா, இன்னைக்கு அவமானத்தின் அடையாளமா உலகத்துல அலைகிற இனமும் இதுவா தான் இருக்குது. மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம், இன்னைக்கு மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம். வெள்ளக்காரன் துப்பாக்கி வச்சிருக்கான், பீரங்கி வச்சிருக்கான், 1 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து சுடுவான், 3 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து குண்டை வச்சு போடுவான்னு தெரியுமில்ல. எங்க பாட்டங்களுக்கு தெரியாதா? சின்னமலைக்கு தெரியாதா? பூலித்தேவனுக்கு தெரியாதா? எங்க பாட்டி வேலுநாச்சியார், மருதிபாண்டி, அழகுமுத்துக்கோனுக்கு, சுந்தரலிங்கத்துக்கு, வெள்ளையத்தவனுக்கு தெரியாதா? இல்ல பண்டாரவண்ணியனுக்கு தெரியாதா? கட்டப்பொம்மனுக்கு தெரியும். ஏன் போனா? மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெரிதுன்னு போனா சாபம்னு தெரிஞ்சும் போய் சத்தான். சரணடைஞ்சு நம்ம வாழ்றதை விட சண்டையிட்டு சாவது மேலானதுறான்னு போனான். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானதுன்னு போனான். அந்த இனத்துல பிறந்த கூட்டம் இன்னைக்கு அற்ப 1 சீட்டு 2 சீட்டு ஒரு வாரிய பதவி, இதுக்கு போய் முட்டிக்கால் போட்டு நின்னுகிட்டு கேவலப்பட்டுக்கிட்டு, அதை விட கொடுமை அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறது. ஒருத்தன் செய்யற எல்லா தவறையும் சகித்துக்கிட்டு, மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு, ஒரு அரசியல் கட்சி, ஒரு தலைமை, ஒரு இயக்கம் அதுல சேர்ந்துட்டதுனாலே, அதுல இருக்கிறதுனாலே, அது செய்யற எல்லா தலைவரையும் சகித்து கொண்டு வாழ்வதான் தான் தேசப்பற்றுனா, அந்த தேசப்பற்று என் கால் செருப்புக்கு சமம்ங்கிறான். எல்லா அநீதியும் சகித்து கொண்டு இருக்கிறதுக்கு பேரு தான் இது ஜனநாயகம்னா அது எப்படி? இது எது வேணாலும் பேசலாம். செம்மொழின்னு ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்த நாள நீங்க கொண்டாடணுங்கிறீங்க. செம்மொழிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க மொழி இருக்கு? செம்மொழின்னு சொல்லிட்டீங்க. தமிழ் செம்மொழியா இருந்ததா சொன்னதுனால ஆனதா? அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. எங்க அடமானம் இருந்துச்சா? என் மொழி பிறந்து சிறந்த மொழிகள் உலகத்தில் உண்டு. சிறந்த பிறந்த மொழி உலகத்தில் என் மொழி மட்டும்தான். எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது, உருவாக்கப்பட்டது. இயற்கையின் மொழி, இறைவன் பேசிய மொழி உலகில் ஒரே மொழி தமிழ் தான். இதுல அவர் மொழி அப்படி கொண்டாடணும். ஏன் இங்க முன்னோர்களை மொழியை காக்க போராடணும் இல்லையா? இந்த மொழி செத்து விடுமோன்னு செத்த நடராஜன் அவன் இறந்த நாள் தான் தமிழ் மொழி நாள்னு இருக்கணும், செம்மொழி நாள்னு இருக்கணும். உலகிற்கே ஒரு அறநெறியை தந்த ஒரு பெருமகனார், வள்ளுவ பெருமகனார் பிறந்த நாள்ல அதை கொண்டாடுங்க. அப்படித்தானே கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா அந்த பெருமை தமிழனுக்கு வந்துடும். உங்ககிட்ட கேட்கிறேன், எல்லாம் மதுரையில வாழ்றீங்க, சிவகங்கை கீழடியில தோண்டப்பட்ட ஒரு இனக்கூட்டம் எங்கேயாவது 2 ஏக்கர்ல வாழ்ந்துருக்குமா? 1000 ஏக்கர், 500 ஏக்கர், 200 ஏக்கர், 300 ஏக்கர்னு கூடி தானே வாழ்ந்திருக்கும். அப்ப கீழடியில 2 ஏக்கரை தோண்டிட்டு மூடிட்டு போன யாராவது பதில் சொல்லுங்க. ஏன் மிச்சம் இருக்கிற 800, 200 ஏக்கர்ல தோன்றது உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா தமிழரின் தொன்மம், தமிழரின் வரலாற்று பெரும் அடையாளங்கள், பெருமை உலகத்துக்கு வந்துடும். இன்னும் யாரப்பா மோகஞ்சாராவ பேசிட்டு இருக்கிறா, அதையே பேசிட்டு இருக்கிறா, அதுவே தமிழர் நாகரிகம். ஆனா அதை விட்டு கொடுக்க உனக்கு முடியல. அங்க என்னுடைய ஜல்லிக்கட்டு காலையில அந்த காசு இருக்குது, எல்லாம் இருக்குது, அதை காட்டுக்க முடியல. செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழில் மட்டும் வழிபாடு செய்வதில் என்ன பிரச்சனை என்பது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசினார். உங்கள் தேர்தலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள்.